வணக்கம். நீங்க பார்த்துக்கிறது வீட்டு தமிழ். நான் உங்கள் சரணவேல். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜிபோர்டோட அதாவது கூகுள் கீபோர்டோட ஒரு சூப்பரான 5 ட்ரிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம 5th பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னா, ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு பேர் டைப் பண்ணுறோம். நம்ம என் பேர் எடுத்துக்கோம். இப்போ நான் வந்து தப்பாக டைப் பண்ணிட்டேன். எனக்கு கீழே சஜஷனில் வந்துருச்சு. சரி, இப்போ நான் தப்பாக டைப் பண்ணிட்டேன். தடவை டைப் பண்ணும்போது வரும்ல. இப்போ வந்து இப்படி கையை நம்மளால் இது பண்ணி வச்சுக்கிருக்க முடியாது. இங்கேன்னு ஒரு சில ஃபோன்ஸில் அப்படி தான் வைக்க முடியுமே தவிர இப்படி கீழே வராது. அப்படி வராத பட்சத்தில் நம்ம ஸ்பேஸ் பார் இருக்குல்ல, ஸ்பேஸ் பாரு, இதை நம்ம வந்து அதை லைட்டாக ஹோல்ட் பண்ணி இப்படி பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த கர்சர் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ எங்கே தப்போ அந்த இடத்துக்கு கொண்டு போய்ட்டு ஈன்னு டைப் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு வேலை முடிஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நான் ரொம்ப நாளாகவே யூஸ் பண்ணிக்கிட்டு வரேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நெக்ஸ்ட் ட்ரிக்காக பார்க்கலாம். நம்ம 4ஆவதாக பார்க்க போகிற ட்ரிக்கில் அதோட நார்மல் யூஸ் தான். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு தெரியாது. அவங்களுக்கு மட்டும் சொல்லிக்கிறேன். என்னென்னா, இங்கே 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி நிறையா வரும். ஸோ அதில் கிளிப் போர்டுன்ற மாதிரி ஒரு போர்டு காமிக்கும், அதாவது பேடு மாதிரி காமிக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம டைப் பண்ணதெல்லாம் இங்கே காப்பி பண்ணதெல்லாம் அங்கே இருக்கும். ஸோ இப்போ நான் யதார்த்தமாக இப்போ தமிழ் ராக்கர்ஸ்னு டைப் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து இதை காப்பி பண்ணணும். இந்த ஆப் நான் அழிக்கிற வரைக்கும் இந்த லெட்ரு வந்து அழியவே கூடாது அப்படின்னு நம்ம வந்து நினைக்கிறோம். ஒரு சில நேரம் நம்ம வந்து நிறையா பேருக்கு நம்ம அட்ரஸ், ஃபோன் நம்பர்லாம் எழுதி கொடுக்குற மாதிரி இருக்கும்ல, அதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் நம்ம சேனலுக்காக தான் எடுத்து வச்சுருக்கேன்லாம். ஸோ இப்போ நான் காப்பி பண்ணது இங்கே வந்துருச்சு. இந்த ரைட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட், இந்த நம்ம காப்பி பண்ணதை ரீசெண்டில் இருக்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பின் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா பின்னாயிரும். இது இந்த ஆப் அழிகிற வரைக்கும் அழியவே அழியாது அந்த தமிழ் ராக்கர்ஸ். இப்போ நான் தப்பாக பண்ணிட்டேன்னிங்கன்னா அதே ஹோல்டு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ அதை டெலீட் பண்ண கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம பார்க்குற செகண்ட் ட்ரிக். வாங்க 3ஆவது ட்ரிக்கை பார்க்கலாம். சரி, ஓகே. 3ஆவது ட்ரிக் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம நம்பர் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சில பேருக்கு எடுத்து வைக்க மாட்டோம். ஸோ எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிறது தான். ஒரு சில சிம்பிள்ஸும் இதுக்குள்ளே வராது, இங்கே நேம் வர இடத்துல. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான். இதை 1 2 3 இதுன்னு போட்டிருக்குல்ல, அதை டேப் பண்ணி ஹோல்ட் பண்ணி நம்ம அதை இழுத்தோம்னா இப்படி ப்ளூ கலரில் ஒன்று வரும். அதை வச்சு நம்ம என்ன இது செலக்ட் பண்ணணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதிலே 3 டாட் பட்டன் இருக்குது அப்படின்னா நம்ம இது பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி தான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிக்கிட்டு வரேன். ஸோ நல்லா தான் இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நெக்ஸ்ட் ட்ரிக்கை பார்க்கலாம். ஓகே, நம்ம பார்க்க போகிற 2ஆவது ட்ரிக்கு, இது எனக்கு பிடிச்சிருந்த ட்ரிக்கு. ஸோ என்ன அப்படின்னா, இந்த 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதில் 1 ஹேண்டை கிளிக் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் 1 ஹேண்டடாக. ஆனால் இன்னொன்று ஃப்ளோட்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது ஏன் தெரியுமா? இப்போ நிறையா ஃபோன்ஸில் வந்து இந்த மாதிரி நிறையா ஃபோன்ஸில் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ கீழே படம் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம மேலே டைப் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃப்ளோட்டிங் போர்டு எடுத்துகிட்டு சுருக்கி வச்சுக்கலாம். சுருக்கி வச்சுட்டு என்ன வேணுமோ டைப் பண்ணிடுவோம். நமக்கு வேணுன்றதை டைப் பண்ணிவிட்டு அப்புறம் பேக் வந்துட்டோம்னா அது தானாக டைப் ஆகி நிற்கும். ஸோ நம்ம ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த ஃப்ளோட்டிங் யூஸ் பண்ணும்போது. இது வந்து எனக்கு நிறையாவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் எப்போயும் அதிகமாக படம் பார்ப்பேன்னா அதனால் எனக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லைன்றதை கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க. ஸோ நம்ம கடைசியாக, அதாவது #1 கொடுத்துருக்க ட்ரிக் என்ன அப்படின்னா, டிக்ஷனரி யூஸ் பண்ணுறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இப்போ தான் கண்டுபிடிச்சேன். ஸோ அதை சொல்கிறேன். அந்த ஆப்பில் போய்ட்டு நீங்கள் டிக்ஷனரி அப்படின்றத கிளிக் பண்ணோம்னா பர்சனல் டிக்ஷனரி வரும். அதை கிளிக் பண்ணோம்னா ஆல் லாங்குவேஜஸ், நம்ம என்னென்ன லாங்குவேஜ் செலக்ட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு வரும்.
ஸோ நான் இப்போ இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்களேன், இந்த மாதிரிலாம் டைப் பண்ணி வச்சுருக்கேன். என்னென்னா இப்போ வந்து ஒரு வேர்டு, இப்போ ஒரு பெரிய வேர்டு எழுதணும். நம்ம அட்ரஸ்ஸு இந்த மாதிரி நிறைய பெருசாக எழுதிக்கிட்டே போகணும். சும்மா நான் டைப் பண்ணிக்கிருக்கேன். எவ்வளவோ எழுதிட்டு போகணும் இருக்குது, ஆனால் அதை வந்து டைப் பண்ண முடியல டக்குன்னு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, அதை மேலே டைப் பண்ணி வச்சுட்டு கீழே ஷார்ட்கட் ஆப்ஷனல் ஷார்ட்கட்னு இருக்கும். ஸோ இப்போ வந்து ஏதாச்சும் வி வச்சுக்குவோம். இப்படி வச்சுட்டு டிக் கொடுத்துட்டோம்னா பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ போய் டைப் பண்ணுறதுல டைப் பண்ணி பார்ப்போம். இப்போ வி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நம்ம ஏற்கனவே டைப் பண்ணிடுறது சஜஷனில் வந்துடும். நம்ம அதை வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப் இருக்கிறது எனக்கு இப்போ தான் தெரியும். உங்களுக்கு தெரியுமா இல்லையா? இந்த பார்த்த 5 ட்ரிக்ஸும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லைன்றத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.